இன்னைக்கு காலையில் ஒரு லெட்டர் நம்முடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றா ஏதாவது ஒரு அறிவிப்பு இருந்தது. அடுத்த 10 நிமிஷத்தில் நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். திலகபாமா பொருளாளராக தொடருவார். ஏன்னா அவங்களை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. நீங்க தான் பொதுக்குழு. இப்ப நானும் அவங்களும் பொதுச் செயலாளரும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும். வேற யாராலும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். இந்த விதிகள், இந்த பைலாஸ் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அல்லது தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு, அதுவால் தேர்வு செய்யப்பட்ட நாங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம். இந்த மாநாடு பத்தி சொன்ன நான், இந்த மாநாட்டுக்கு எனக்கு பேரு ஏதோ நான் நடத்தல, நீங்க தான் நடத்தினீங்க. அது உங்களுடைய வெற்றி, அது நம்முடைய வெற்றி. அது கணேஷ்குமார் சொன்னாப்ல, நான் காலையில பேசினேன். பொதுக்குழு நீங்க தான் பொதுக்குழு. நீங்க யாரை தேர்வு பண்ணணும் நீங்க முடிவு பண்ணா தேர்வு பண்ணலாம். எனக்கு நான் எவ்வளவு பதவிகள் பொறுப்புகள்லாம் நான் பார்த்துட்டேன். நான் ஆனா என் மனசுல நான் ஒரு தலைவரா நான் என் மனசுல நான் பார்க்கல. நான் உங்களை போன்ற ஒரு தொண்டன் தான், அடிமட்ட தொண்டன் தான். அல்ல கணேஷ் சொன்ன மாதிரி சரி, தொண்டனா என்னன்னா ஒரு உங்களோட தலைமை தொண்டனா நான் இருக்கிறேன். நான் என் மனசுல அப்படிதான் இருக்குது. என்னுடைய நான் வகிக்கின்ற பொறுப்பினுடைய முடிவு நீங்க தான், வேற யாரையும் பண்ண முடியாதது. அதனால மனசுல நிறைய இருக்கு, பேச முடியல. நம்ம நண்பர்கள்லாம், மீடியா நண்பர்கள்லாம் இருக்காங்க. இப்ப வேற அதான் அப்புறமா நான் பேசிக்கிறேன். அதான் அதனால அப்புறம் பார்த்தா சிவகுமார் லெட்டர் கொடு. சிவா, நீ தான் அந்த தொகுதி 3 தொகுதியுடைய மாவட்ட செயலாளர். நீ தான். இது உன்னை யாராலும் மாற்ற முடியாது. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் சொல்லும். ஏன்னா என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்யீங்களோ அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது. இன்னைக்கு நம்ம வேகமா போலாம். தயாரானீங்க? நான் தயார். எந்த தடைகள் வந்தாலும் அதை உடைத்து எறிந்து நாம் முன்னேறுவோம். அதே வேளையில் நம்ம கட்சி, நம்ம இயக்கத்தை நம்முடைய சமூக நீதி போராளி, மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கினார். அவருடைய கொள்கைகளை நாம் கடைபிடிப்போம். அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், அதை கடைபிடித்து பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு நாம் கொண்டு வருவோம். நம்முடைய உடனடி இலக்கு நாம் பலமாக, இன்னும் பலமாக அணுகி அமைத்தல், நம்ம அமைப்பு இன்னும் கூடுதலாக பலப்படுத்தி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். நம் கூட்டணி வெற்றி பெறும். அடுத்த கட்டம் நம்முடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கணும். இது நீங்க பாத்தீங்க, மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு ஒரு பிரச்சாரம் 1 வருஷம்தான். நம்ம இந்தியா முழுவதும் இந்த பிரச்சாரம் போச்சு. அன்னைக்கு பிரச்சாரம் வெற்றி பெற்றது, நம்ம வெற்றி பெற முடியல. அன்னைக்கு கலைஞர் ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் இருந்தாங்க.
அதே பிரச்சாரம் 2019 நம்ம பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஆளுங்கட்சியா இருந்திருப்போம். ஆனா அது பண்ண முடியாத ஒரு சூழல். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். நான் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், எவ்வளோ அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். ஆனா இது அத்தனையும் என்னை மேலும் மேலும் இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கிறது, தன்மைப்படுத்தி இன்னும் எனக்கு வேகமாக முன்னேறணும் அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு இதுக்கு முன்னாடி யாரோ என்னென்னமோ பழி போட்டாங்க, அபாண்டமான பழிகள்லாம் போட்டாங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் இப்படிதான் தட்டிட்டு போயிடுவேன் நான். ஆனா உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும் இப்படியெல்லாம் அபாண்டமான வார்த்தைகள்லாம் அது மட்டும்தான் எனக்கு தாங்க முடியல. அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அதனால இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், நீங்க யாருமே எந்த கவலைப்பட வேண்டாம். இந்த பொறுப்பு இப்படி மாத்திட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கலாம் கிடையாது. அடுத்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு லெட்டர், நீங்க தான் தொடருவீங்க, லெட்டர் வரும். அதனால தைரியமா போங்க, எதுவுமே ஆக போறல. ஏன்னா எனக்கு நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. இந்த டீமை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த டீமால தான் இப்போ இந்த மாநாடு வெற்றிகரமாக நடத்தியது. யாரால? இந்த டீம் தான். இவங்க தான் பண்ணிருக்கிறாங்க. ஏன் இந்த டீம் வச்சுட்டு நான் அடுத்தது ஆட்சிக்கு வர முடியாதா என்ன? நிச்சயமா வர முடியும். இந்த டீமை கெடுக்கிறதுக்கு, குழப்பறதுக்கு அதெல்லாம் ஏதோ சூழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அது உறுதியா நாங்க உறுதியோடு நம்ம என்னென்ன குழப்பங்கள்லாம் நம்ம பார்த்தோம். வெளியில போனவங்க, துரோகம் பண்ணவங்க, அது பண்ணவங்க, எந்த பண்ணவங்கலாம் லெட்டர் அசிங்கமா இருக்கு. சரி, பார்த்துக்கலாம். அதனால நீங்கள் உறுதி ஏற்று களத்தில் இறங்குங்கள், வேகமாக இறங்க வேண்டும். இது ஒரு செயல் திட்டம். இதற்கு பிறகு அடுத்த செயல் திட்டம், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமா ஒரு செயல் திட்டம் இருக்குது. அதையும் அடுத்த கொடுக்க போறோம். அது இல்லாம நம்முடைய உரிமை மீட்பு பயணம்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் அதெல்லாம் அடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம். அதனால நீங்க மாட்டம் வேகமா பண்ணுங்க. யாருக்கிட்டையும் சண்டை வம்பு கும்பிட்டுலாம் போக வேண்டாம். நீங்க ஏன்னா நீங்க அதெல்லாம் தட்டிட்டு போயிடுங்க. யாராவது வந்தாங்கன்னா தட்டிட்டு போயிடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே ஆக போறது இல்லை. நம்ம மாட்டம் போவோம். நம்ம தான் இங்க இருக்கிறோம், நம்ம தான் செய்ய போறோம். அதனால இதை நீங்கள் மனதிலே ஏற்றிக்கொண்டு நம்ம வேகமா நம்ம முன்னேற வேண்டும். அதற்கு நீங்க தான் எல்லாமே நீங்க பணியாற்றணும், வேலை செய்யணும். நான் காலையில கூட சொன்னேன், யூ ஆர் நாட் மை சபார்டினேட்ஸ், யூ ஆர் மை கொலீக்ஸ். அதாவது நீங்கள் எனக்கு அடிபடிந்தவர்கள் கிடையாது, நீங்கள் என்னுடைய சக தோழர்கள். உங்களோடு தோளோடு தோள் நின்று நாம் அணுகுவோம், முன்னேறுவோம், வெற்றி பெறுவோம். உறுதி வெற்றி, அதுல மாற்று கருத்து கிடையாது. வெற்றி பெறுவோம். ஏன்னா நானும் உங்களை போன்ற ஒரு அடிமட்ட தொண்டனாகத்தான் இன்னைக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க. நீங்க கொடுத்த பொறுப்பு அதெல்லாம். அதனால அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் எனக்கு கடமை என்ன, நம்ம கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளோ திட்டங்கள் என்கிட்ட இருக்குது, எவ்வளோ செயல் திட்டங்கள் இருக்கிறது. இப்போ அதை செயல்படுத்துவதற்கு சுதந்திரமும் இருக்கு எனக்கு. பார்த்துக்கலாம். மாநாட்டை மிகப்பெரிய வெற்றிகரமாக நடத்தணும். 1.5 மாசத்துல ஏன் நம்ம கட்சி அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியாதா, நம்ம ஆட்சிக்கு வர முடியாதா? திட்டமிட்டு நம்ம செய்வோம். திட்டமிட்டு பிளான் பண்ணி நம்ம செய்ய போறோம். அதற்கு தயாராக இருங்க. தயாரா நீங்க? நான் தயாரா இருக்கிறேன், துடிச்சிட்டு இருக்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு பார்க்கலாம். அதுக்கான எனக்கு அதுக்கு முன்பு களத்துல
நம்முடைய இளம் சிங்கங்கள் நிறைய இருக்கணும். என் தங்கைகள், என் தம்பிகள், என் அண்ணன்மார்கள், தங்கைமார்கள் எல்லாம் என்ன வச்சிருக்கணும்? இந்த கார்டை வச்சிருக்கணும். டக்கு 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 டக்குன்னு கொடுங்க. கொடுத்து அதில் எங்களுக்கு திருப்பி கொடுங்க ஃபீட்பேக். அதை ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் டிஜிட்டலைஸ் பண்ணி போட்டு அப்புறம் அப்ளிகேஷனில் சேர்த்து விட்டுருவோம். அதனால் யாரும் அது அப்ளிகேஷன் மூலிமா ரினியூ பண்ணிக்கலாம். தகவல் எல்லாமே ஆத்தென்டிகேட் பண்ணிக்கலாம் அதெல்லாம். அதனால் இதையெல்லாம் வேகமாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என உங்களை பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க. இப்போ அதான் கார்டு எல்லாம் அங்கேயே அப்படியே உட்காந்துருங்க. அமைதியாக அங்கேயே உட்காருங்க.